ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே மினி விளாக் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து சும்மா ரேண்டமாக எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம். அந்த பாட்டி வீடு 4 தெரு தள்ளி, அதுக்கு இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அந்த சைடு எங்கள் அம்மா மறைச்சிட்டு இருக்காங்க, லேட் ஆகுதுன்னு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, காலையில் நான் ஏஞ்சிக்கிறது லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பாட்டி திட்டிகிட்டு இருந்தாங்க லேட்டாக வந்த அப்படி இப்படின்னு. அந்த கேப்பில் நான் இந்த ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், பூஸ்ட் இருந்ததுன்னு. அப்புறம் வந்து இந்த வேப்பிலை மாலை மட்டும்தான் எனக்கு கட்ட தெரியும், ஆனால் பூ கட்ட தெரியாது. அதுக்கு எங்கள் பாட்டி எனக்கு திட்டிகிட்டு இருந்தாங்க. கட்டி கொடுத்த உடனே அதை எங்கள் அம்மா கட்டிகிட்டு இருந்தாங்க. A few minutes later. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாம சாமி கும்பிட்டு வெளில கூழ் கொடுத்துட்ருக்காங்க. நான் அப்படியே சைடு கேப்பில் உருண்டை மட்டும் தின்னுட்டே, அது என்னன்னு தெரில, அந்த ஒயிட் கலரில் ஒரு உருண்டை செஞ்சுருந்தாங்க ஸ்வீட்டு. அதை மட்டும் லைட்டாக அப்படியே அமுத்திட்டே வந்துட்டேன். ஓகே, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், சாப்பிட்டேன். இப்போ நல்லா தூக்கம் வருது. கூழ் குடிச்சிட்டு சரியான சாப்பாடு. பட் நான்வெஜ் போடாமல் எனக்கு ஏமாற்றிட்டாங்க. டேய், என்னங்கடா கறி குழம்பு சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு இங்கே எதுவும் குத்திக்காது சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. நான்வெஜ் போடாமல் வெஜ்ஜு போட்டு. இன்றைக்கி சாரிலாம் வேறு நான் கட்டினேன். ஸோ திருப்பி சாயந்தரம் சாமி கும்பிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து நம்ம ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். ஏதோ எடிட்டிங் வேலையும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு தூங்கி ஏஞ்சி எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு, நான் இன்னும் என் பர்த்டே விலாக் எடிட் பண்ணல. ஸோ அந்த பர்த்டே விலாக்லாம் எடிட் பண்ணக்கப்புறமா தான் இந்த வீடியோ வரும். அதை உட்காந்து எடிட் பண்ணலாம். இனி எடிட் பண்ணி இன்றைக்கி முடிச்சிடலான்னு யோசிச்சிருக்கேன். ஓகே, ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சிட்டேன் நான். இப்போ எனக்கு போர் அடிக்குது. கிச்சன் பக்கம் போய் பார்த்தேன். இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் செய்யலைன்றதுனால வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ போயிட்டு நானும் சமைக்கவா அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரில, பட் ஏதாச்சும் சமைக்கலான்னு தோணுது. பிகாஸ் எனக்கு போர் அடிக்குது. சரி, ஏதாச்சும் சமைப்போம் அப்படின்னு தோணுது. ஸோ நான் என்ன குக் பண்ணுறேனோ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் நம்ம பேசிக்லி குட் செஃப்பாக குக்கா ஏதோ ஒன்றுங்க, நல்லா சமைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். தூங்கி எழுந்தோடனே நானே பெட் சரி பண்ணலாம். பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் பன்னீர் வேண்டாம் சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அதை நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். காலிஃப்ளவரான்னு சொல்ல வந்து காலிஃப்ளவர் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, ஒரே ஒரு காலிஃப்ளவர் டிஸ்மேண்டில் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் அந்த மம்மிஸ்லாம் டெய்லி சமைக்கிறாங்கன்னு தெரில. அதுவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலண்ணா, பாதி க்ளீன் பண்ணதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. எத்தனை தடவை குக் பண்ணாலும் அம்மாட்ட ரெசிபி கேட்டு தான் குக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஸோ மிளகாத்தூள், கரம் மசாலா, ரைஸ் ஃப்ளாரு, அப்புறம் வந்து மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஓரமாக. அப்புறம் அம்மா சைடில் அப்படியே கொழுக்கட்டெல்லாம் அடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாலாம் ரெடி பண்ணி, பன்னீர் கிரேவி, ஆனியன், டொமேட்டோஸ் கட் பண்ணிட்டு, இது கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி அரைச்சி ஊற்ற போகிறேன். இதெல்லாம் அப்படியே இதில் இருக்க போகுது. ஸோ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் மட்டும் செய்ய வேண்டியதாக இருக்குது. வழக்கம் போல் எல்லா சேனலும் சொல்கிற ரெசிபி தான் நான் பண்ணது. இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேஷ்யூலாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எனக்கு கூட கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா, சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் நான் பண்ணேன். அது இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் போட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். பிரியாணி இலை, லவங்கம் போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ போட்டு லைட்டாக அப்படியே வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏலக்காய் போட மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஏலக்காய் பிடிக்காது. அதனாலே என் வீட்டில் எதுக்கும் போட மாட்டாங்க. பெரிய மாஸ்டர் செஃப் மாதிரி போஸெல்லாம் கொடுத்தேன்ல, அவங்க என்னாச்சு தெரியுமா, கருகிடுச்சு. அதனால தான் உட்காந்து அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு கலரின்னு. இந்த சமையல்னாலே எனக்கு பயம் வர ஒரே விஷயம் உப்பு தான். ஒன்று கம்மியாக போட்டுருவேன், இல்லை அதிகமாக போட்டுருவேன். அதனாலேயே எங்கள் அம்மா உஷாராக நான் கூப்பிட்டுட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்ததுனால எங்கள் பாட்டியும் பின்னாடியே வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாரு. சால்ட் போடுங்க, உப்பே இல்லை, சுத்தமா இல்லை. நான் தான் உப்பே போடல, எனக்கு உப்பு போடுறதுல பயம் நின்றுருக்கேனே. சரி சரி போடு. உப்பு போடுறது பயம். அப்புறம் உப்பு கறிக்குது நீங்க எனக்கு தெரியாது. ஏன் மழை நேரம் அரைக்கிறதானமா? ராவா போட்டிருக்கேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்கம்மா, லைட்டா போடுங்க. நான் போறோம்.
2 பேரும் போங்க. நான் இது பண்ணி இன்னும் தண்ணி விடல. திக்கா தான் பண்ணுறேன். திக்கா ஊத்தாலும் கொஞ்சம் இதை போடு, இல்லைன்னா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வரும். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பன்னீர் பண்ணிட்டேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இதெல்லாம் வந்து இலையில வைப்பாங்கன்னு நினச்சி தான் பண்ணேன். ஆனால் எங்கள் பாட்டி இலையில வைக்க மாட்டேன்ட்டாங்க. வேணா தாத்தா பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி எண்ணெய் என் மூஞ்சியில் பட்டுருக்கும். சுட சுட கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, நான் அடுத்தா பொறுமையாக எடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எடுத்துட்டாங்க, அம்மா எடுத்துட்டாங்க. அண்ட் காலிஃப்ளவரும் நான் சைட் பை சைட் பொரிச்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. ஓகே, நான் வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். சாரி திருப்பி கட்டலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம், கச்சா கச்சான் இருக்கு, இதே ட்ரெஸ்ஸில் இருந்துடலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ளாட்லாம் போட்டு விட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா நானா தலை வர ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு போடுறதில்ல, இப்போ தான் போட்டிருக்காங்க, லைக் ஆஃப்டர் இயர்ஸ். ஸோ சமையலெல்லாம் முடிஞ்சுது. ஆக்சுவலி வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் சொதப்பி எடுச்சு. அப்புறமா மம்மி ரெஸ்கியூக்கு வந்து அதை காப்பாற்றி கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வந்து எல்லாருக்கும் செய்யும் போது தான் நம்ம அசிங்கப்படுவோம். நம்ம தனியாக செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் இந்த அசிங்கம்லாம் வராது. யாருக்கும் சமைக்கும் போது சேர்த்து சமைக்கும் போது தான் இந்த மாதிரிலாம் இருந்து சொதப்போம். ஸோ அது யாரும் எங்கள் பாட்டி வந்து இலையில நான் வச்சு சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட போகிறோம். இதுதான், வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு மோஸ்ட்டாக இப்படி தான் போச்சு, குக்கிங் அப்படியே தான் போச்சு. பன்னீர் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் குழம்பு இல்லாமல். அண்ட் எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. அண்ட் இது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நான் என் கார்டு எடுக்கணுன்றதே மறந்துட்டேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.